ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஇ அட்மிஷன் ஆன்லைன் மூலமாக எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிஇ இலவச கல்வி ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களே விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குழந்தையோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பெற்றோரோட ஆதார் கார்டு இதெல்லாம் தயாராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. rte.admisson.tnschools.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 24/2026 18/5/2026 விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தையினுடைய பெயர் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலீஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். கீழே உங்கள் குழந்தை எல்கேஜியில் சேர்க்கணும் அப்படின்னா எல்கேஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணுங்கள். கீழே பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்களே அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லாகின் பேஜ் உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபாதரா மதரா கார்டியனா யார் பேர் கொடுக்கணும்னு கேட்குது. நாம் ஃபாதர் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்பாவுடைய பெயர் டைப் பண்ணுங்கள். அப்பாவுடைய பெயர் டைப் பண்ணிவிட்டு அப்பாவுடைய தொழில் என்னான்னு கேட்குறாங்க. அது என்ன தொழிலோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லைனா அதர்ஸ் போட்டுக்கங்க. குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆண்டு வருமானம் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் ஸ்பெஷல் வகுப்பை சார்ந்தவரா அப்படின்னு கேட்குது. ஆமானா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்குங்க. அடுத்த அட்ரஸ் டீட்டெயில். இந்த அட்ரஸ் டீட்டெயிலில் குழந்தையினுடைய ஆதார் கார்டில் அல்லது பேரண்ட் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். பின்கோட் நம்பர் டைப் பண்ணுங்கள். பக்கத்தில் டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டைப் பண்ண அட்ரஸ் கீழே வந்துடும். அதை சப்மிட் கொடுங்க. சப்மிட் ஆகிடுச்சு. கீழே ஒரு மேப் காட்டும். இது நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டிஇ சேர்க்கக்கூடிய ஸ்கூலுடைய அந்த மேப் செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு மேப் அட்ரஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ உங்கள் குழந்தையினுடைய புகைப்படம், பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, இன்கம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதை அட்டாச் பண்ணணும். அடுத்து சேவ் கொடுங்க. இதில் ஸ்கூல் லிஸ்ட்டு வந்துடும். இதில் எத்தனை ஸ்கூல் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கூல் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் நம்ம செலக்ட் பண்ண ஸ்கூல் வந்துடும். அடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகும். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு மேலேன்னு கீழே வரையும் செக் பண்ணி பார்த்துங்க. எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா கீழே ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைனல் சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இந்த காப்பியை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். நண்பர்களே, இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.